சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போட்டு முடிச்சுட்டு இதெல்லாமே நம்ம எப்படி ஜாயின் பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். இப்போது இந்த 2 வயரையுமே என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த வயரை ஜாயின் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து குமிழ் மாதிரி நமக்கு சுற்றி வர கிடைக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், உங்களுக்கு எப்படி போட்டிருக்கேன்றதை காட்டுறேன். டைட்டாக நாட்டு எல்லாமே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குமிழ் மாதிரி வரணும். சுற்றி வர 4 பீடு ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள நாட்டை போட்டுறணும். இதே மாதிரி சுற்றி வர போட்டு முடிங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறமா மேலே உள்ளதையும் போட்டு முடிச்சுருங்க. பாருங்கள், நமக்கு கிராஸாக போயிருக்குது பார்த்திங்களா? 2 பக்கமும் 2 வயரை விட்டுருந்தோம். சென்டரில் உள்ள வயரை மட்டும் எடுத்துகிட்டு நாட் போட்டிருந்தோம். அந்த தான் 2 பக்கம் 2 கொடுத்ததை வச்சு இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சுற்றி வர கொண்டு வந்துடணும். அதையும் கொண்டு வந்துடுங்க. நம்ம வந்து ஏற்கனவே நல்ல கிளியர் டுட்டோரியல் வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த வீடியோஸோட குவாலிட்டி நல்லா இல்லை, அதனால் எங்களுக்கு திரும்பவும் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இதை கிளியராக பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். இதே மாதிரி சைடில் இந்த சைட்லேயும் போட்டுக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்திங்கன்னா 2 தடவை ஸ்கொயர் ஷேப் கொண்டு வந்துடணும். 2 தடவை வந்து சைடில் உள்ள வயர்லாம் ஜாயின் பண்ணி கிராஸாக கொண்டு வரணும். இதில் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கிராஸாக தான் இருக்கும். வேறு எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இதுவரைக்கும் கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். மதுரை மகா சமையல்ன்ற ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். பாருங்கள், இப்போ 2 பக்கமுமே போட்டு சென்ட்ரு பாயிண்ட்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 நாட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டிருப்போம். அடுத்து 9 8 7 6 5 4 3 2 1 இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிருக்கிறோம். போட்டு முடிச்சுட்டு பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 விட்டுட்டு சென்ட்ரு பாயிண்டில் உள்ளதை வச்சு நாட் போட்டுகிட்டே வந்திருக்கிறோம். அப்புறம் 4 பீட் ஆட் பண்ணியிருக்கிறோம். சென்டரில் 4 பீட் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சுற்றி வர ஒரு 4 நாட்டு போட்டு அதுக்கு மேலேயும் நாட் எல்லாமே போட்டுகிட்டே வந்திருக்கிறோம். இதுதான் நம்ம போட்டிருக்கிற ப்ரொசீஜர். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி மற்ற 3 சைடுமே போட்டு முடிச்சிடுங்க. இப்போ நான் சுற்றி வர போட்டு முடிச்சுட்டு 4 பக்கமுமே போட்டு முடிச்சுட்டு எப்படி போடலான்றதை காட்டுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்றதை இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சுற்றி வர போட்டு முடிக்கணும். போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீடை ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் எப்படி குமிழ் கொண்டு வந்துருக்குறோமோ அதே மாதிரி இந்த சென்டர்லேயும் குமிழ் கொண்டு வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 4 வயர்லையும் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் 2 லெஃப்ட் அண்ட் ரைட் 2 வயரை எடுத்துகிட்டு அந்த 2 வயர்லையும் பீடை ஆட் பண்ணிக்கோங்க. பீடு வந்து எப்பயுமே ஆட் பண்ணும்போது வயர் 2ஐயும் ஒரே அளவு வச்சு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து பீடு ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இந்ததையும் இப்படி மடிச்சுட்டு பீடை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு பீடை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமே மடிச்சுட்டு பீடை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பீடை ஆட் பண்ணிக்கோங்க. 4 பீடை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம எப்படி கீழ்ப்பகுதியில் 4 பீடை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேல் பகுதியில் நாட் போட்டதுக்கப்புறமா மேல் பகுதியில் ஆட் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டைம் குமிழ் போடுறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தாங்க இதுலேயும் குமிழ் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்றதை பார்த்துடலாம். பாருங்கள், இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 இந்த மாதிரி நான் உங்களுக்கு இருக்கும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி சுற்றி வர பீடை ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா பக்கமே ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த 2 ஜாயின் பண்ணுற இடத்துல ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 4 வயரை வச்சு நாட் போட்டுக்கணும். நம்ம போடுவோம் பார்த்திங்களா எப்பயும் போல். ஃபஸ்ட்டு 1 2 1 அந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். 1 2 1ன்ற அளவில் நாட் போட்டு எடுத்துக்கணும்.
இப்போது 2வது நாட் போட்டுட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பொம்மையோட அடிப்பகுதியிலேருந்து தான் நம்ம வந்து மேல் பகுதி வந்து கொண்டு வருவோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. 1 2 1ன்ற அளவில் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். 4 பக்கமுமே பீட்ஸை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 4 வயர்லையுமே பீட்ஸ் ஆட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், எப்பயும் போல் 4 வயருமே பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மாற்றி சொருவிடுவீங்க. மடித்து விட்டுட்டு நீங்கள் வந்து பீட்ஸ் எல்லாமே இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தான் பீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த வயர் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். பாருங்கள், ஒவ்வொரு டைமே மடித்து விட்டு தான் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது குமிழ் வர்றதுக்கானது பீட்ஸ் ஆட் பண்ணுறது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த 4 வயர்லையுமே இன்சர்ட் பண்ணிட்டோன்னா. இப்போது இந்த மாதிரி சுற்றி வர நீங்கள் வந்து எல்லா பக்கமுமே நாட்டை போட்டுட்டு இதே மாதிரி 4 பீட்ஸை வந்து ஆட் பண்ணிடுங்க. கீழே 4 மேலே 4 இந்த மாதிரி தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நாட் எப்படி போடலான்றதை பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு நாட் போட ஆரம்பிக்கணும். நம்ம எப்படி சைடில் 2 இதை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தாங்க இந்த பக்கமுமே கொண்டு வரணும். பாருங்கள், சைடில் உள்ள வயரை வச்சு நாட் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வாங்க. ஸ்பேஸ் மட்டும் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நாட்டை போட்டுகிட்டே வந்துடணும். இதே மாதிரி திரும்ப சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்மியான அளவில் தான் கம்ப்ளீட் பண்ணணும். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 பக்கமுமே 2 வர்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. வயர் எல்லாமே டைட்டாக போடணும். நாட் போடும்போது டைட்டாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இருக்காது. பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வரும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டாலே நமக்கு வந்து இதோட ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா சுற்றி வர கொண்டு வரணும். பாருங்கள், இதே மாதிரி இதையும் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைடில் உள்ள வயரை வச்சு கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சைடில் இருக்கிற வயரை கரெக்டாக கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்போது இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா சுற்றி வர கொண்டு வரணும். நான் உங்களுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு இதை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
சென்டரில் உள்ள நாட் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிடணும். இது வரைக்கும் கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். மதுரை மகா சமையல்ன்ற குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் கொண்டு வரணும். இதே மாதிரி ஒரு குமிழ் போட்டு முடிச்சிருக்கிறோம். அப்புறம் சைடில் உள்ள வயரெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதே மாதிரி எல்லா பக்கமுமே கொண்டு வரணும். நான் கொண்டு வந்ததுக்கப்புறமா சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதையும் நான் போட்டு முடிச்சுட்டே உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ சுற்றி வர கொண்டு வந்ததுக்கப்புறமா காட்டுறேன்.